அன்று தௌர் குகையில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அஞ்ச வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று கூறிய அடுத்த நிமிடம் அவர்களுக்கு அல்லாஹுவின் முழு பாதுகாப்பு கிடைத்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் நெருப்பு குண்டத்தில் எரிந்த போது மலக்குகளின் உதவிகளையெல்லாம் மறுத்து ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று கூறியவுடன் குல்னா யா நாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு இதம் தரும் விதமாக குளிர்ந்து விடு நெருப்பே என அல்லாஹ் கட்டளையிட்டான். அனாதரவாக அரபிய பாலைவனத்தில் தனியே விடப்பட்ட அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இது அல்லாஹுவின் கட்டளையானால் அவன் எங்களுக்கு போதுமானவன் என்று கூறியதால் பச்சிளங்குழந்தை இஸ்மாயிலை ஜம்சம் நீர் கொடுத்து காப்பாற்றினான் அல்லாஹ். ஃபிரௌன் தன் குழந்தை மூசாவை கொன்று விடுவான் என்று அஞ்சிய மூசாவின் தாயிடம் உன் குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் விடு, நாம் அதனை உன்னிடம் மீட்டுத் தருவோம் என்று வாக்களித்து அவ்வாறே குழந்தை மூசாவை அந்த தாயிடமே மீட்டுக் கொடுத்து பாலருந்த வைத்தான் அல்லாஹ். எந்த ஃபிரௌன் மூசாவுக்கு பயந்தானோ அவன் மாளிகையிலேயே அவன் மனைவி ஆசியா அம்மையாரிடமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளரச் செய்தான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன் என்ற இந்த வசனம் 132 இடங்களில் குரானில் இடம்பெற்றுள்ளது. நாம் மேலே சொன்ன நிகழ்வுகள் எல்லாம் இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும் நிரூபணங்கள் அல்லவா? இந்த வரலாறுகள் குரானில் கூறப்படுவதன் நோக்கம் நாமும் அவர்களைப் போல் அல்லாஹுவின் ஆற்றலில் தவக்கல் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹுவின் பேராற்றலை முழுவதுமாக நம்பினால் நம் வாழ்விலும் அதிசயங்கள் நிகழலாம்.